ஹலோ. என்ன பண்ற? இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். சாப்பிட்டியா? சோகத்துல ஒரு 5 பரோட்டா தான் சாப்பிட்டேன். நேத்து நைட்டு நம்ம சண்டை போட்டோம்ல. நல்லா தானே போயிட்டு இருக்க. இன்னொரு நாள் இதை பத்தி பேசிக்கலாம். நான் 5 பரோட்டா தான் சாப்பிட்டியா? குட்டி தொப்பைக்கு போதுமா? 10ல அப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் 3 நாளைக்கு அப்புறம். அதாண்டி தலைவரோட பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தேன். தலைவர் அவர் கண்ணாடிலாம் கொடுத்தாரு தெரியுமா? எப்பா நடிப்பு குஞ்சு நடிச்சாதரா வாய திறந்தாலே பூவாண்டி. நிஜமா உண்மையை தாண்டி சொன்னேன். நம்பிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டோம்ல. ஒரு சூப்பர் மூட்ல வந்திருக்கேன். தேவையில்லாம எதுக்கிட்டு நீ இப்ப என் மூட ஸ்பாயில் பண்ற? அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரியா? சரி. ஒரு வாரத்துக்கு அப்புறம். இன்னைக்கு என்ன பர்ஃப்யூம் போட்டிருந்த? அப்படியே இழுக்குது நீ. நான் வேற பவுடர் தான் அடிச்சுட்டு வந்தேன். அதுக்கு இழுக்குது. போன வாரம் சண்டை போட்டோம்ல. என்ன எப்ப பார்த்தாலும் வெறும் சண்டையை பத்தியே பேசிட்டு இருக்க நீனு? ஏன் அந்த பிரச்சனை நம்ம இன்னும் பேசியே முடிக்கலடா. இப்ப என்ன உனக்கு சண்டை போடணும் அவ்வளவுதானே? நான் ஜஸ்ட் அதை பேச சண்டை போடாதன்னு சொல்றல. நான் அதை பத்தி பேசணும் தான். சண்டை போடாதன்றல. நான் வாயை திறந்து. நீ வாயை திறந்தாலே ஒரே சண்டை தாண்டி போடுற. நீ வாயவே திறக்காத. ஏன்னா நான் வாயை திறந்தாலே சண்டையா? நான் பேசவே சண்டையா? பாத்தியா, நான் சொன்னல நீ சண்டை தான் போடுற. சரி, ஆமா சண்டை தான் போடுறேன். நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. அன்னைக்கு நீ தான் சண்டைய ஆரம்பிச்ச. நடுவுல கெட்ட வார்த்தைலாம் வேற பேசின. அப்புறம் கடைசியில நீயா போனை கட் பண்ணிட்ட. காலையில பார்த்தா அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசுற. நாங்களும் உங்களுக்கு அப்படியே கேஷுவலா நோட்டணும். பிரச்சனைனா அதை கடந்து போகணும். அங்கே நின்று சாக்கடை மாதிரி தேங்கி நிக்க கூடாது. சாக்கடை நீ தானே சாக்கடை. ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுற பேர் பயந்தாங்குழி சாக்கடை. நீ தாண்டி குழப்பிடி, குட்டை குழப்பிடி. ஒரே பிரச்சனை திரும்பி பேசி குட்டை குழப்பிக்கிட்டே இருக்க பாரு. நீ தாண்டி குட்டை குழப்பி. நான் குட்டை குழப்பியா? முதல்ல நீ தாண்டி குட்டை குழப்பி. 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 நீ தாண்டி குட்டை. கேள்வி கேட்டாலே அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். அப்போ இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டோம். நாளைக்கு என்ன பண்ண போறோமோ?